ஹாய், முருங்கைக்காய் பார்த்தீங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு ஈல்டு நமக்கு இது வச்சதுக்கப்புறம். ஏன்னா பழைய முருங்கை மரம் போயிருச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு பூசணி வந்திருக்கு. இதெல்லாம் நம்ம வளர்த்துறதுன்னா சும்மா அப்படியே விதை விழுந்து அதான் முளைக்கிறது. காடு மாதிரி கிடக்கு பாருங்களேன். எதுவும் பார்த்து பார்த்து வளர்க்குறதெல்லாம் இல்லை. தட்டைப்பயிறு பார்த்திங்கன்னா மறுபடியும் அடுத்த செட் ரெடி ஆயிடுச்சு. ஒரு செட் ஆல்ரெடி எடுத்து பொரியல் பண்ணியாச்சு. இந்த தட்டைப்பயிறு நாங்கள் அப்படியே சமைப்போம். இந்த பாவக்காய் தான் ஹைலைட்டு. நம்ம பார்த்து பார்த்து வளர்த்தா கூட இந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்க பாவக்காய் கிடைக்குமான்னு தெரியல. ஏதோ குருவி கொண்டு வந்து போட்ட விதையில வீடு ஃபுல்லாக இந்த செடிகள் அங்கங்கே இருக்குது. குட்டி குட்டி பாவக்காங்க உள்ளே ஒளிஞ்சிட்ருக்கும். நம்ம தேடி தேடி ட்ரெஷர் ஹண்ட் மாதிரி தான் எடுக்கணும். ஒரு 5-6 கிடச்சா புளிக்குழம்புக்காகும், 10-20 கிடச்சா பொரியலுக்காகும். ஒரு துளி கசக்கலைங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம இது ரொம்ப முத்தி போகிறதுக்கு விடுறதில்ல, பிஞ்சிலேயே பறிச்சிடுறதுனால அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதோடய விதையுமே நம்மளுக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்கெல்லாம் இருக்காது. விதையோடு போட்டால் கூட நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் பெருசானா விதையை எடுத்துகிட்டு போட்டுக்கலாம். மொத்த சைஸே இவ்வளோ தான். இதுக்கு மேலே இது பெருசாக ஆகிறதும் கிடையாது. சிலதெல்லாம் நம்ம கண்ணுக்கு படாமல் போயிடும். அதுங்கெல்லாம் பழுத்து பார்த்திங்கன்னா மறுபடியும் செடியாயிரும். சும்மா அங்கே கிடக்கிற குச்சி மேலே படர்ந்து வளரும். நம்மளாம் இதை ஒன்றுமே மெயின்டைன்லாம் பண்ணுறதில்ல. அதுவே ரொம்ப அழகாக வளர்ந்துட்டுருக்கு. இது பழுத்துச்சுன்னா இன்னும் அழகாக இருக்கும் பார்க்க. இதோ இங்கே பாருங்களேன், இது அப்படியே ஒரு 2 விதை இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக வெடித்து அங்கே எங்கேயாவது வளர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த பாவக்காவை தேடி கண்டுபிடிக்கிறது ஒரு ஜாலியான விஷயமா இருக்குது. ஏன்னா அதோடய பொரியல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த பக்கம் நம்ம இந்த செம்பருத்தி செடியெல்லாம் வச்சுருக்கோம். அங்கேயும் ஏதோ குருவி வந்து விதை போட்டுட்டு போனது தான் நினைக்கிறேன். அது மேலேயும் வளர்ந்து கிடக்கு பாருங்களேன். சும்மா குப்பை மாதிரி கொடி அங்கே இங்கே கிடக்கும். அதில் எல்லாம் சீரியல் பல்பு மாதிரி தொங்கிட்டுருக்கும் இந்த பாவக்காய் அழகாக குட்டி குட்டியாக. எனக்கு இன்றைக்கி ரொம்ப நிறையெல்லாம் கிடைக்கல, ஓரளவுக்கு தான் கிடச்சிருக்கு. பட் ஒரு தடவை குழம்பு வைக்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ நம்ம வெளியில் வாங்குறத விட நம்ம வீட்டில் இத்தினூண்டு கிடைச்சாலும் அது ஒரு தனி சந்தோஷம் இல்லைங்களா?